அங்க பாத்தீங்களா 4 பேர் உட்கார்ந்துகிட்டு அவனை சுயமா சிந்திக்க விடாம எப்படி ஏத்தி விடுறாளுங்க பாரு. வீணா பொழைச்சிருக்கீங்க. குடும்ப ஒத்துமையா இருந்தாலே இவளுகளுக்கு ஆகாது. குடும்பத்துக்கு 2 பேர் இப்படி இருக்காளுங்க. இவளுகளை என்னத்த செய்யறது சொல்லு. ஐயா அண்ணே என்னடா அண்ணே ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டரும் வக்கீலம்மா வந்திருக்காங்கண்ணே. வக்கீலும் இன்ஸ்பெக்டருமா? ஆமாண்ணே. எதுக்கு? வக்கீல் வந்திருக்காங்கன்னா வர சொல்ல வேண்டியதானே. போ. சரி அப்பத்தா. சரி. என்ன மோனா? இன்ஸ்பெக்டரும் வக்கீலும் வந்திருக்கிறத ஆறுமுகம் வந்து சொன்னாங்க. வக்கீல் அம்மா என்ன விஷயமா வந்திருப்பாங்க தெரியலங்க. சரி வா, அவங்க வரட்டும். வாங்கய்யா, வாங்கம்மா. சார். இவங்க எதுக்கு வந்திருக்காங்க? சொல்லுங்க இன்ஸ்பெக்டர் சார், என்ன விஷயமா வந்திருக்கீங்க? மேடம், நான் சொல்றதை விட நீங்களே சொன்னீங்கன்னா கரெக்டாக இருக்கும் மேடம். சார், அட்வொகேட் மேடமே உங்ககிட்ட பேசுவாங்க. வணக்கம் சார், என் பேர் கீதா. நான் தமிழ்ச்செல்வியோட லாயர். வணக்கம். ஆறுமுகம். ஐயா 2 பேருக்கு நாற்காலியை கொண்டு வந்து போடியா. சரிங்க. அண்ணே, அவங்க எதிர்த்தரப்பு வக்கீலா வந்திருக்காங்க. அவங்களுக்கு எதுக்குண்ணே? ஆறுமுகம், நீ கொண்டு வந்து போடியா. ரொம்ப தேங்க்ஸ். சொல்லுங்க, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை சார், இன்னைக்கு நான் யதார்த்தமா தமிழ்ச்செல்வி கிட்ட ஜட்ஜு சொன்ன ஆர்டர் படி நீ உன் கணவரோட சேர்ந்து வாழ அவர் வீட்டுக்கு போயிட்டியாமான்னு கேட்டேன். அப்ப அந்த பொண்ணு நான் அவுட் ஹவுஸ்ல இருக்கேன், ஆனா அவர் என் கூட சேர்ந்து வாழ முடியாதுன்னு சொல்லிட்டாரு, ஜட்ஜோட ஆர்டரையும் ஃபாலோ பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாருன்னு என்கிட்ட சொன்னா சார். அது விஷயமா தான் நான் பேசிட்டு போலான்னு வந்தேன். ஆமா, அது விஷயமா நீங்க என்ன பேச போறீங்க? கோர்ட் உத்தரவை எல்லாம் இங்க யாரும் கேட்க முடியாது. நாங்க மத்தவங்க மாதிரி சாதாரண குடும்பம் இல்ல, அமைச்சர் வீட்டு குடும்பம். நீங்க சட்டம் தெரியாம பேசுறீங்கம்மா. சாதாரண மனுஷனா இருந்தாலும் சரி, அமைச்சரா இருந்தாலும் சரி, அரசு அதிகாரி யாரா இருந்தாலும் சரி, சட்டங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது. ஜட்ஜு ஒரு விஷயம் பண்ணணும்னு சொல்லிட்டா அந்த உத்தரவை நீங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அப்படி நீங்க அதை ஃபாலோ பண்ணலனா அது ஜட்ஜையே அவமதிக்கிற செயலாகும். ஜட்ஜோட தீர்ப்பை அவமதிச்சா என்னென்ன விளைவுகளை சந்திக்க வேண்டியது இருக்கும்னு நான் சொல்லி இங்க தெரிய வேண்டியது இல்ல. இதெல்லாம் உங்களுக்கே தெரியும் இல்லையா? ஜட்ஜோட உத்தரவெல்லாம் கேட்க முடியாதுன்னு சர்வ சாதாரணமால சொல்லிட முடியாது. நீங்க ஜட்ஜோட உத்தரவை மதிச்சுதான் ஆகணும். ஜட்ஜு சொன்னபடி உங்க வீட்டு பையன் 6 மாசத்துக்கு தமிழ்ச்செல்வியோட சேர்ந்து வாழ்ந்துதான் ஆகணும். மரியாதைக்குரிய அமைச்சர், நீங்க பெரிய பெரிய பொறுப்புகள் இருக்கீங்க. நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள உங்க பையன் தமிழ்ச்செல்வியோட சேர்ந்து வாழ போயிட்டார்னா ரொம்ப நல்லது. உங்க பையனுக்கு நீங்க தான் நல்லது கெட்டதை எடுத்து சொல்லணும். அதையும் மீறி அவர் போக மறுத்துட்டார்னா நாளைக்கு காலையில கோர்ட்ல இந்த தகவலை நான் தெரிவிக்க வேண்டியதா இருக்கும். அதை சொல்லிட்டு போலாம் தான் சார் நான் வந்தேன். சார், எதிர்த்தரப்பு வக்கீலா இருந்தாலும் எங்களை ரொம்ப மரியாதையாகவும் கண்ணியமாகவும் நடத்துனீங்க. இதுல இருந்தே உங்களோட மாண்பு எனக்கு புரியுது சார். நாங்க வரோம் சார். ஒரு நிமிஷம். என் புள்ள சேது மரியாதை தெரிஞ்சவன், பெரியவங்களுக்கும் சரி எல்லாருக்கும் மதிப்பு கொடுக்கறவன். அப்படிதான் நான் அவனை வளர்த்திருக்கேன். கோர்ட்டு சொன்ன தீர்ப்பை என் புள்ள நிச்சயமா மதிப்பான். அதுக்குரிய மரியாதையை கொடுப்பான். நல்லது சார், அப்ப நாங்க வரோம். வரோம் சார். அண்ணே, என்னண்ணே நீங்க? அந்த அம்மா வந்து கோர்ட்டு கிட்டுன்னு ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு போனா அதுக்கெல்லாம் நம்ம பயப்படணுமா? ஏண்டி சாவித்ரி, ஏதாச்சும் பள்ளிக்கூடத்துக்கு போய் படிச்சிருந்தா தானே உனக்கு விவரம் தெரிஞ்சிருக்கும். விவரம் தெரியாம அதை மதிக்க தேவையில்லை, இதை மதிக்க தேவையில்லைன்னு
போய் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காத. வாயை முடிவிட்டு பேசாம இரு. படிக்காத கழுதைங்களா. சை. பா என்னப்பா அதெல்லாம்? ஏப்பா நான் சொன்னா நீ கேட்ப இல்லையா? சொல்லியா? நீ சொன்னா நான் கேட்பேன்ப்பா. கோர்ட்ல என்ன சொன்னாங்களோ அதை நம்ம மதிக்கணும்யா. கோர்ட்டை மதிக்காம இருக்கக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க. ம்? ஆத்தா சீலக்காரி, ஏதோ நல்லது நடக்க போகுதுன்னு என் கண்ணுக்கு தெரியுது. அதை நல்லபடியா நிறைவேற்றி கொடுத்துற ஆத்தா. தாயே. என்ன சின்னம்மா இது? அப்பா கூட கோர்ட் ஆர்டருக்குலாம் இறங்கி போகணுமா என்ன? அந்த வக்கீலம்மா நம்ம வீட்டுக்கு வந்து நான் அவுட் ஹவுஸ்ல தான் தங்கணுங்கிறாங்க. அப்பாவும் ஆமாண்டா நீ அவுட் ஹவுஸ்ல போய் தங்குன்னு சொல்றாரு. நான் இதுக்கு அவுட் ஹவுஸ் போகணும்? ஏன் அவங்களுக்கு மட்டும் தான் சட்டம் இருக்கா? ஏன் எனக்கெல்லாம் இல்லையா? என்னாலலாம் அவன் மூஞ்ச பார்த்துட்டு அங்க வாழவே முடியாது. புரியுதியா? ஆனா மாமா உன்னை போ சொல்லிட்டாருல்ல. அப்பா எதுக்கு அப்படி சொன்னாருன்னு எனக்கு சத்தியமா புரியல. விடுறா நீ பாடுக்கு இங்க இரு, ஆனதை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாருன்னு நினைச்சேன். ஆனா அப்பாவே அவுட் ஹவுஸ் போன்னு சொல்றாரு. சேது, இப்ப எதுக்கு நீ வருத்தப்படுற? எங்க அண்ணன் உன்னை அவுட் ஹவுஸ்க்கு போக சொன்னா போய் அவ கூட குடும்பம் நடத்து. சாயங்காலம் மனாவளுக்கு மல்லிப்பூவும் அல்வாவும் வாங்கி கொடு. அவ வயித்துல வளர்ற குழந்தைய நல்லபடியா பாத்துக்கோ சொன்னாரு. அதெல்லாம் எதுவும் இல்லல்ல, கோர்ட்ல சொல்லிருக்காங்க. அதனால நீ கடமைக்கேன்னு அவுட் ஹவுஸ்க்கு போப்பான்னு தானே சொன்னாரு. நீயும் கடமைக்கு போனா போதும் சேது. மாமா, எதுக்கு நீங்க கடமைக்குன்னு கூட போறீங்க? அங்க போய் அவளை நல்லா டார்ச்சர் பண்ணுங்க. அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இவ்ளோ பொய் சொன்னதுக்கு அப்புறமும் இந்த வீட்ல நான் வாழணும்னு சொல்லி உங்களை வெறுப்பேத்துறதுக்கு இங்க வந்திருப்பான். எனக்கு என்னமோ அவ வேணும்னே உங்களை வெறுப்பேத்துறதுக்காக இப்படி ஒரு விஷயத்த சொல்றாளோன்னு எனக்கு தோணுது. நீங்க போய் அவ கூடவே இருந்து 24 மணி நேரமும் அவளை டார்ச்சர் பண்ணுங்க. நீங்க பண்ற டார்ச்சர்ல அவ துண்ட காணோம் துணிய காணோன்னு ஐயோ நான் என் அப்பா வீட்டுக்கு போயிடுறேன்னு பைய எடுத்துட்டு ஓடிடணும். அந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணுங்க. ஆமா சேது, உனக்கு பக்கபலமா நாங்க இருக்கோம். அவளை எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணணுமோ அப்படி எல்லாரும் சேர்ந்து டார்ச்சர் பண்ணி துரத்தி விட்டுருவோம். நாங்கெல்லாம் இருக்கும்போது நீ எதுக்கு வருத்தப்படுற?